ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன் என்னுடைய ஸ்டைலில். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனல் ஆரம்பிச்சதுனால எது எப்படி பண்ணணும்னு தெரில. ஏதாவது நிறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். காலையிலே போய் முருங்கை மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துட்டேன். பறிச்சுட்டு வந்ததும் போதும் அதை உருவவே முடியல சுத்தமாக. நானும் உருவுறேன், மணியை பார்க்குறேன், உருவுறேன், ஒன்றா உருவுறேன். ஏன்னா நான் சுண்ட தான் போகிறேன்னா. முருங்கைக்கீரை பொரியல் எங்கள் ஊர் ஸ்டைலில் சுண்டுறதும்போம். அந்த மாதிரி உங்கள் ஊர் ஸ்டைலில் என்னென்னு சொல்லுங்கள். அது ஒன்றா பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்றா பிச்சுட்டு பார்த்தா மணி ஆயிடுச்சு. ஆஹா, மணி ஒன்றாயிடுச்சே, திரும்பி சமைக்கணுமே, அடுத்து பிள்ளைங்களை போய் கூப்பிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சரசரன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீரை பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ கீரை இருந்துச்சு. ஆனால் பார்த்தா கொஞ்சம் தான், ஒரு பிடி கையளவுக்கு தான் நான் பிச்சுட்டு வந்தேன். ஆனால் அது உருவ பார்த்தா என்னமோ நம்ம சொல்லுவோமே, ஒரு அட்சய பாத்திரத்தில் போட்டால் வந்துக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு கீரை. ஆஹா, எல்லாத்தையும் ஒரு வழியாக முருவி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கடன்னு உருவிக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா டக்குன்னு தலைவலி வந்துருச்சு. எல்லாத்தையும் உருவி முடிச்சுட்டு, சரி அப்படியே போட்டிருந்தா இடம் அப்படியே தான் கிடக்குமே அப்படின்ட்டு அப்புறம் கையோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு குப்பி அள்ளிட்டு உட்காந்தேன். தலைவலி நிற்கும்னு பார்த்தேன், தலைவலி நிற்கவே இல்லை. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு டீயை வச்சு குடிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா டீயை வச்சு நல்லா அதை ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க வச்சு அதை குடிச்சிட்டா தான் நம்மளுக்கு அடுத்த வேலையே ஓடும். டீயை குடித்தாதான். அதனால் டீயை குடித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் கீரை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு உருவுறது தான் பெரிய வேலை. அதை உருவி முடிச்சிட்டேன்னா அப்புறம் எல்லா வேலையும் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரத்தையே டக்குன்னு முடிச்சிருவேன். அதனால் நல்லா டீயை வச்சு குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே சின்ன வேலை. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. என்னென்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க. அதனால் அவங்கள்ட்ட பேசிவிட்டு சரி நம்ம வேலையை முடிப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு வானலை வச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வழக்கம் போல் நம்ம வானலை வச்சா தான் நம்மளுக்கு எப்படின்னா ஒரு சுறுசுறுப்பாக வரும். அந்த வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு கடுகில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச மிளகாவை போட்டுக்கணும். காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறத விட நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டு தானே இருப்பீங்க. அதனால் நீங்கள் பார்த்து என் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி நீங்கள் செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. என் ஸ்டைலில் ஒரு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் செய்யுங்க. இல்லைனா உங்கள் ஊர் ஸ்டைல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கும் நல்லா காஞ்ச மிளகா போட்டு, காஞ்ச மிளகா நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா சின்ன வெங்காயத்தை வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயம் வேறு கொஞ்சம் நீட்டமாக வாயில் தென்படும், சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா முருங்கைக்கீரை போட்டு நல்லா சுண்ட செய்யுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம உடம்புக்கு வலு. நம்ம எப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் உருவத்துக்குள்ளேயே எனக்கு தலைவலி வருது, கால் மரத்து போச்சு, கழுத்து வலிக்குது. அதனால தான் நான் முருங்கைக்கீரை அடிக்கடி இப்போ சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் அந்த வலிலாம் இருக்காதுன்னு ஒரு நாள் நான் டாக்டர்கிட்ட போகல, அவங்க சொன்னாங்க முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்கன்னு. அந்த மாதிரி தான் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து எப்படின்னா நம்ம செய்கிற மாதிரி செய்யணும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சுங்க. எனக்கு நான் செய்கிற மாதிரி தான் செய்வேன். நல்லா சுண்டுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா சில இது ஹார்டாக இருக்கும், நல்லா வேகாது. அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கும் கீரை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கிண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு தேங்காய் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் குடல் புண், வயிற்று புண், வாய் புண் எல்லாத்தையும் தேங்காய் ஆற்றும். அந்த தேங்காய் நம்ம சில பேர் பச்சையாக அப்படியே வெறும் வயிற்று சாப்பிட மாட்டாங்க. சில பேர் எல்லாத்தையும் கலந்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நான் பெற்றிருக்கிறது 2 பசங்க, 2மே தேங்காவும் வெறும் வாயில் சாப்பிடாதுங்க. அதனால் இந்த மாதிரி லைட்டாக டச்சப் மாதிரி ஒரு கீரையில் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக சாப்பிடுதுங்க. அதனால் சரி, இப்போ நானும் இந்த யூடியூப்பில் தான் பார்த்தேன் லாஸ்ட்டாக தேங்காய் சேர்க்கறது. சில பேர் சொன்னாங்க சேர்க்கலான்னு. அதனால் சரி சேர்த்து செய்வோமே அப்படின்ட்டு செஞ்சு ஒரு வழியாக முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு முன்னாடியே டீயை குடிச்சிட்டோன்னா மறுபடியும் தலைவலி விடல. சரி கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு வேலையை பார்ப்போன்னு செஞ்சு முடிச்சுட்டு அக்காடான்னு படுத்துட்டேங்க. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா எப்படின்னு நம்மளுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.